ரமலான் மாதத்தின் கடைசி நாட்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ஹசன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் நல்ல மனசுக்காரன். ஆனால் அவன் மிகவும் ஏழை. ஈது நெருங்கிக் கொண்டிருந்தது. அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் புதிய உடைகள், இனிப்புகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹசனிடம் ஒன்றுமில்லை. அவன் மனதில் சோகமாக நினைத்தான், எனக்கும் ஒரு நல்ல ஈது கிடைக்குமா? அந்த இரவு அவன் பள்ளிவாசலில் நமாஸ் முடித்து அமர்ந்திருந்தான். அப்போது இமாம் ஒருவர் ப்ராஃபெட் முஹம்மத் PBUH அவர்களின் ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார். ஒருநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஏழை மனிதரை பார்த்தார்கள். அவர் மிகவும் பசியுடன் இருந்தார். அவர் உடனே தன்னிடம் இருந்த உணவை அவருக்கு கொடுத்தார்கள். அவர் சொன்னார்கள், மற்றவர்களுக்கு உதவுபவன்தான் உண்மையான செல்வந்தன். இந்த கதையை கேட்ட ஹசனின் மனம் மாறியது. அடுத்த நாள் அவனிடமிருந்த சிறிய ரொட்டியை கூட அவன் மற்றொரு ஏழை குழந்தைக்கு கொடுத்தான். அவன் பசியுடன் இருந்தாலும் அவன் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. ஈது நாள் வந்தது. அவன் பழைய உடையுடன் பள்ளிவாசலுக்குச் சென்றான். ஆனால் அவன் மனம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நமாஸ் முடிந்தபின் ஒரு பெரியவர் அவனை அழைத்தார். மகனே, நீ நேற்று ஒரு குழந்தைக்கு உதவினாய், அதை நான் பார்த்தேன். இது உனக்கான ஈது பரிசு. அவர் அவனுக்கு புதிய உடையும் இனிப்புகளையும் கொடுத்தார். ஹசனின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் புரிந்து கொண்டான், உண்மையான ஈது என்பது புதிய உடை அல்ல, அது மற்றவர்களுக்கு உதவுவதில் இருக்கும் மகிழ்ச்சிதான். அன்று இரவு அவன் அல்லாவிடம் நன்றி சொன்னான். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல நல்ல மனிதனாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கள். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: கருணை, உதவி, பகிர்வு. இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை.